சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிச்சு அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணி லோகேஷ் கனகராஜ் நடிச்சு அனிருத் மியூசிக் போட்டிருக்க படம் தான் டிசி. இந்த படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது, தெரியாதவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஒரு படம் எடுக்கணும், அந்த படம் எடுத்தா அது ஏ சர்டிபிகேட் படமா தான் இருக்கணும், அதுல வந்து ஹீரோ வந்து தண்ணி ஹீரோயின் சிகரெட் அடிக்கணும், எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசணும், கம்ப்ளீட்டா மியூட் இல்லாம ஒரு சென்சார் கட் இல்லாம இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு ட்ரீமா வளர்ந்து ஒருத்தன் படம் எடுத்தானா அந்த படம் இந்த டிசி படம் மாதிரி தான் இருக்கும். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மெசேஜோட தான் ஆரம்பிக்குது. ஒரு பையன் படிக்கணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜோட தான் ஆரம்பிக்குது. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு விவசாயி தன்னோட சொத்து பத்தெல்லாம் வித்து தன்னோட பையனை வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு சொத்து பத்தெல்லாம் வித்த காசை அங்க இருக்க போலீஸ்காரங்க வந்து அவர் அடிச்சு கொண்டு அந்த காசை எடுத்துக்கிறாங்க. செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும், ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அட் த சேம் டைம் நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன பண்றாருன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது காவல்துறைக்கு போகக்கூடிய அரசாங்க பொருளான துப்பாக்கி இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் கடத்தி இன்னொரு ஆள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை பணமாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்டோட டிஸ்காலர் கன்ஸை ஒரு டீம் திருடிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ஆயுதங்களை கொள்ளடிக்கிறாரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த விவசாயியை வந்து காசை எடுத்துக்கிட்டு கொலை பண்ணிடுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் லோகேஷ் கனகராஜ் கிட்ட போய் போலீஸ் இப்படிலாம் அராஜகம் பண்ணிட்டாங்கன்றத விவசாயியோட மனைவி சொல்றாங்க. இதை கேட்ட லோகேஷ் கனகராஜ் எப்படியாவது அந்த காசை மீட்டு கொண்டு வந்து அந்த பையனை படிக்க வச்சிடணும், அந்த பையன் வந்து நல்லபடியா படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த போலீஸை தேடி போறாரு. அப்படி அந்த போலீஸை தேடி போற இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த போலீஸ்க்காக அந்த பணத்தை செலவு பண்ணிடுறாரு. அதனால லோகேஷ் கனகராஜ் ஒரு சுட்டும் கொன்னுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு ரூட்ல மர்டர் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே துப்பாக்கியை ஆட்டைய போட்ட கதையில வந்து போலீஸ் இவரை தேடிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம இப்ப போலீஸையும் கொண்டாரா, இது ரெண்டுத்தையும் ஒரே கேஸ் ஆக்கி லோகேஷ் கனகராஜ் தேடுறாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் தேடிக்கிட்டு போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போலீஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் பிடிச்சிரும், தப்பிச்சிருவாரு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல லோகேஷ் கனகராஜ் போலீஸ் பிடிச்சிரும், அப்பவும் தப்பிச்சிருவாரு. கிளைமேக்ஸ்ல எப்படி திரும்ப பிடிப்பாங்க அப்படியும் தப்பிக்க தான் போறாரு. இதுதான் கதைன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்புறமும் எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் எதை நோக்கி தான் இந்த கதை போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. என்னன்னா போலீஸ்கார் செலவு பண்ணிட்டாரு இல்லையா அந்த பையனோட காசை, அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இவர் துப்பாக்கியெல்லாம் வித்து காசாக்குறாரு இல்லையா, அந்த காசை கொண்டு போய் பையன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஒரு பக்கம் போலீஸ் பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் எப்படி அந்த துப்பாக்கியை வித்து காசாக்கி அந்த பையன் படிப்பு செலவுக்காக அந்த காசை கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்றதான் கதை. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். லோகேஷ் கனகராஜோட அப்பாவா கஸ்தூரி ராஜா நடிச்சிருக்காரு. சின்ன வயசுலேயே பையன் வீணா போயிட்டான், அதனால அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு ஒரு கோவக்கார அப்பாவா அவர் நடிச்சிருக்காரு. ஹீரோயின்ஸா சஞ்சனா கேபி நடிச்சிருக்காங்க. அதுல கேபிக்கு வந்து ஒரு ஹீரோயிசமான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படத்துல பர்சனலா ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். அவர் போட்டிருக்க எல்லா ட்ராக்ஸுமே பயங்கரமா இருக்கு படத்துல. அதுவும் நிறைய ஹீரோயிசம் சீன்லாம் அவர் போட்டிருக்க மியூசிக்னால தான் அது ஹீரோயிசமாவே நம்மளுக்கு தெரியுது. அட லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைமா நடிச்சிருக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலா டைரக்டராகவும் ஒரு ஆக்டராகவும் லோகேஷ் கனகராஜ் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு. ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்றதுனால இந்த படத்துல ஒரு இடத்துல மியூட் கிடையாது, ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் வரும். படம் ஃபுல்லா எல்லாருமே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஹீரோயின் தம் அடிக்கிற காட்சிகள்லாம் இருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க ரத்தம் தெறிக்க தெறிக்க வெட்டு குத்து கொலை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்பப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் சில உரையாடல்கள் இருக்கும், அது ரொம்ப கவிதையாக சொல்கிறதா நினச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் தெரிஞ்சுது நிறைய இடத்துல. இனிமேல் தெரிஞ்சுக்க போகிறதில்லங்கிற தைரியம் தான். மற்றபடி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க டயலாக்லாம் அங்கங்கே சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு. சிரிப்பு வர மாதிரி உண்மையிலேயே அது ஜோக்காக தான் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க, அதனால சிரிப்பு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பையன் படிக்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜ் வந்து இவ்வளோ கொலைகளையும் போலீஸ்காரங்களையும் கொள்றாரு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்காது. இதை எந்த விதத்தில் நியாயப்படுத்தவும் முடியாது. ஒரு ஹீரோயிசமான படம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து ஒரு மெசேஜ் சொல்றதுக்கான படம் அப்படின்லாம் சொன்னால் அது கண்டிப்பாக ஏற்றக்கூடியது இல்லை. இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ் போய் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அனிருத் ஃபேன்ஸ் கண்டிப்பாக போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. மற்றபடி இதில் யாரெல்லாம் போய் பார்க்கலாம்னா இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஃபேமிலியாக இல்லாமல் கப்புளாக போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அளவு ஓகேவான படம். ஏன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி உன் உயிர் போக்காது.